ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யோகேஷ் பேசுகிறேன். கிங் ஆஃப் யூனிவர்ஸ் 786 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சந்திரன் கர்மாவோட பரிகாரம் பார்க்க போகிறோம். சந்திரன் கர்மாவோட பரிகாரம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லை. நமக்கு சந்திரன்னாலே மனசு தான் சொல்லுவாங்க. ஸோ மனசுக்கு ஏற்ற கடவுள் தான் சந்திரன் பகவான். சந்திரன் ஒருத்தவங்களுக்கு கெட்டு போச்சுன்னா அவங்க ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ சந்திரனுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ரெண்டு பரிகாரம் தான். இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சந்திரன் வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யும் போது உங்களோட லைஃப்பில் சந்திரன் ரொம்ப நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஸோ அது என்ன பரிகாரம் அப்படின்னா, சந்திரனாலே அம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. டெய்லியுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு எது செஞ்சாலுமே அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அதுதான் ஒரு நல்ல சிறந்த பரிகாரம் அப்படின்னா அதுதான் சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி அம்மா இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க அம்மா ஏஜில் யாராச்சும் இருந்தாலே அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறனாலேயே இந்த சந்திர கர்மா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக கம்மியாயிடும். ஸோ அதோட தாக்கம் படிப்படியாக கம்மியாயிடும். ஸோ இந்த சந்திரன் கர்மா எதனால் வந்துச்சுன்னா, போன ஜென்மத்தில், அதாவது போன ஜென்மம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த போன ஜென்மத்தில் நம்மளோட அம்மாவை நம்ம நல்லபடியாக பார்த்துக்காம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு செய்கிறதுனால தான் இந்த சந்திர கர்மா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கர்மாவிலேருந்து நம்மளால் நம்மளை அந்த பாதிப்பு நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கலாம். ஸோ கர்மானா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இல்லை இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ சேர்ந்து தான் கர்மாவாக நமக்கு சேருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா புது டாபிக் மூலமாக நான் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.